Hello students, welcome to my channel. Today we are going to learn about 6th standard English first term supplementary the friendship. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 6th standard English bookல இருக்கிற term 1 bookல இருக்கிற supplementary தான் பார்க்க போறோம். supplementaryயோட heading the friendship. அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணலாமா? On a clear day in December 26, 2004, in the African country of Kenya, a group of hippos were swimming by the ocean. At that time, the Indian Ocean tsunami struck the Kenyan coast. The hippos were carried away into the sea by the tall, strong waves. On a clear day in December 26, 2004, டிசம்பர் 26, 2004 அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா அன்னைக்கு தான் சுனாமி டே, அன்னைக்கு தான் வந்துச்சு சுனாமி. அந்த மாதிரி ஒரு சுனாமி நாளில் நடந்த ஒரு கதை தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 26, 2004 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி கென்யாவில் ஒரு குரூப் ஆஃப் ஹிப்போபோட்டமாசஸ், அதாவது நீர் யானைகள் கூட்டம் எப்படி வந்துச்சுன்னா வேர் ஸ்விம்மிங் பை த ஓஷன், அப்படியே கடல் வழியாக அப்படியே நீந்திக்கிட்டே வந்திருக்கு. அட் தட் டைம் த இந்தியன் ஓஷன் சுனாமி ஸ்ட்ரக் த கென்யன் கோஸ்ட். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சுனாமி ஸ்ட்ரக் ஆச்சு. எங்கன்னா கென்யன் கோஸ்ட்டில், இந்தியன் ஓஷனில். அப்போ த ஹிப்போஸ் வேர் கேரிட் அவே இன் டு த சீ பை த டால் ஸ்ட்ராங் வேவ்ஸ். அந்த சுனாமி வரும்போது ஒரு பெரிய பெரிய அலைகள் வர்றது அப்படிங்கிறது தான் சுனாமி. அந்த பெரிய பெரிய அலைகள், ஸ்ட்ராங்கான வேவ்ஸில் நிறைய ஹிப்போஸ் அதில் அடிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் டே த பீப்புள் கேம் டு த பீச் டு லுக் அட் த டேமேஜ். சுனாமியெல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பீச்சில் பார்க்க வர்றாங்க, என்ன மாதிரியான டேமேஜஸ் எல்லாம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வர்றாங்க. அப்போ தே குடின்ட் see the group of hippos. அப்போ அவங்க எதை பார்க்கல அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் ஹிப்போஸ் அடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான எந்த விதமான குரூப் ஆஃப் ஹிப்போஸ், அதாவது நீர் யானைகளின் கூட்டம் எங்கேயுமே அவங்க பார்க்கவே இல்லை. பட் தே டிட் see the baby hippo on some rocks. ஆனால் அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு சின்ன பேபி ஹிப்போ, குட்டி நீர் யானையை ஒரு பாறை மேலே இருக்கிறத அவங்க அந்த மக்கள் பார்த்தாங்க. The number of people came down the beach to rescue the baby hippo. இப்போ அந்த பேபி ஹிப்போ காப்பாற்றுறதுக்காக நிறைய பீப்புள், அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த பீச்சுக்கு வந்துட்டாங்க. பட் இட் வாஸ் நாட் ஈஸி. ஃபர்ஸ்ட்லி த பேபி வாஸ் 600 pounds ஆர் about 270 kg. ஆனால் அந்த குட்டி ஹிப்போவை காப்பாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த ஹிப்போவோட வெயிட்டே 600 pounds, அதாவது 270 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய வெயிட்டை எப்படி மக்களால் தூக்கி அதை ஹெல்ப் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தானே. நோ ஒன் குட் கேரி ஹிம் லைக் எ பேபி. யாராலையுமே அந்த ஹிப்போ ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்க முடியாது. ஹி வாஸ் டயர்ட் அண்ட் ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஹங்க்ரி. அதோடு மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருச்சு. அண்ட் ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயந்துருக்கு, ரொம்ப பயந்துருச்சு. அண்ட் ஹங்க்ரி, அது பசியோடையும் இருக்குது. ஏன்னா சுனாமியில் அடிச்சுட்டு எங்கேயோ ஒரு தனியாக ஒரு பாறை மேலே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியில் வந்தப்போ அது ரொம்ப டயர்டாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய அலையாக வரும்போது அது என்ன பண்ணியிருக்கும், ரொம்ப பயந்துருக்கும், அதோட பசியாகவும் இருந்திருக்கும். ஸோ ஹி கெப்ட் ரன்னிங் அவே அண்ட் ரஷ்ஷிங் அட் த பீப்புள். அதனால் அது ஹி கெப்ட் ரன்னிங் அவே, ஓடிட்டே இருக்குது. அண்ட் ரஷ்ஷிங் அட் த பீப்புள், அந்த பீப்புளை பார்த்தோன்னே அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஹி வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லிப்பரி அண்ட் வாஸ் நாட் ஈஸி டு கேட்ச். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓடுது, அதேமாதிரி ஸ்லிப்பரி. அந்த ஸ்லிப்பரினால் ரொம்ப அந்த உடம்பெல்லாம் அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஹிப்போபோட்டமாஸ் உடம்பு அப்படியே வலுவலுன்னு இருக்கும். அப்போ வலிக்கிக்கிட்டே போகும், நம்ம டச் பண்ண போனாலும் நம்மளை அது ஸ்லிப் ஆகி விட்டோம். ஸோ என்ன சொல்கிறாங்க, அண்ட் வாஸ் நாட் ஈஸி டு கேட்ச். அதனால் மக்களால் அதை ஈஸியாக பிடிக்க முடியலை. அதனால் அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தே யூஸ்டு ரோப்ஸ், நெட்ஸ், போட்ஸ் அண்ட் கார்ஸ். அவங்க கயிறு, ரோப்ஸ்னால் கயிறு, நெட்ஸ்னால் வலை,
போட்ஸ்னால் அந்த படகுகள் அண்ட் கார்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் they were able to catch him only after a man called Owen wrestled the baby hippo to the ground. இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், அவங்களால அந்த ஹிப்போவை வந்து கேட்ச் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓவன் அப்படிங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பேபி ஹிப்போவை கேட்ச் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ தே கால்டு த பேபி ஓவன். அந்த ஓவன் அப்படிங்கிற ஒரு ஹியூமன் பீயிங்ஸை கூப்பிட்டு அவர் வந்து அந்த ஹிப்போவை காப்பாற்றினதுனால அந்த ஹிப்போவுக்கு ஓவன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஓவன் வாஸ் டேக்கன் டு எ வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ ஓவன் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சாங்சுரி அப்படின்னா அதுவாக வந்து ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு பிளேஸ், பெரிய பிளேஸ் இருக்கும். இப்போ ஜூனா எல்லா அனிமலையும் வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி போடுவாங்க. ஆனால் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரினா சரணாலயம் அப்படின்னு சொல்கிறது. சரணாலயம்னா என்னது, ஒரு அனிமல்ஸை வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து பேரண்ட்டும் இல்லை, அதனால் அதை வந்து சாங்சுரியில் விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு தன்னோட வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ அதை வளர்த்துட்டு அது பாட்டுக்கு அதுவாக வளரும், ஃப்ரீடமாக வளரும். அப்படி ஒரு இடம் தான் சாங்சுரி. எவ்ரி ஒன் தாட் ஹீ குட் பி வெல் லுக்ட் ஆஃப்டர் தேர். அதனால் அந்த சாங்சுரியில் போய் கொண்டு போய் விட்டோடனே எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது நல்லபடியாக இனிமேல் வந்து அது நல்லபடியாக டேக் கேர் பண்ணிவிட்டு அதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் ஓவன் வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஆனால் அந்த ஓவன் வந்து ஹாப்பியாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வெரி ஃப்ரைட்டன். அது ரொம்ப டயர்டாக இருக்குது, அதே மாதிரி அண்ட் வெரி ஃப்ரைட்டன், ரொம்ப பயந்து போயும் இருக்குது. As soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. இப்போ அந்த ஓவன் வந்து எதுக்கு ஹாப்பியாக இல்லை அப்படின்னா, அது ரொம்ப டயர்டாக இருக்குது, அது ரொம்ப வந்து பயந்து போயும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஹிப்போ வந்து எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும், அதனோட பேரண்ட்டோடு இத்தனை நாள் இருந்திருக்கும். இப்போ அது மட்டும் தனியாக இருக்கிறனால அதுக்குள்ளே ஒரு பயம், எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது as soon as he reached the sanctuary, he saw a large greyish tortoise. அப்போ அந்த சாங்சுரியில் போகிற நேரத்தில், அதாவது போன நேரத்துலையே he saw a large greyish tortoise. அது வந்து யாரை பார்த்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய கிரே கலரில் இருக்கிற ஒரு டாட்டாய்ஸை பார்த்துச்சு. இட் looked a bit like his mother. அதை பார்த்தோன்னே, அந்த டாட்டாய்ஸை பார்த்தோன்னே இந்த ஹிப்போக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகிருக்குன்னா, அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். அவங்க பார்த்தோன்னே அது அம்மா நினப்பு தான் வந்துச்சு, அவங்க அம்மாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணிச்சுன்னா, he ran to the creature and hid behind it. ஓடி போய் அந்த கிரியேச்சர்னால் என்னது, அந்த டாட்டாய்ஸ் பின்னாடி போய் அது ஒளிஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் ஏ பேபி ஹிப்போ would hide behind its mother. எப்படி வந்து ஒரு பேபி ஹிப்போ தன்னோட மதர் ஹிப்போ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குமோ, அதே மாதிரி இந்த பேபி ஹிப்போ டாட்டாய்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த டாட்டாய்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரியே இருந்துச்சு, அதனால் அந்த டாட்டாய்ஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிருச்சு. The animal he chose was a 130-year-old giant tortoise called Mizzy. அந்த அனிமல், அது அது சூஸ் பண்ண அனிமல், அதாவது அந்த டாட்டாய்ஸ் வந்து எத்தனை வயசாகுதுன்னா 130-year-old ஜெயண்ட் டாட்டாய்ஸ், பெரிய ஜெயண்ட் டாட்டாய்ஸ். அதுக்கு வந்து 130 வயசாயிருச்சு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மிஸி. மிஸி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு பை ஓவன். இப்போ இந்த மிஸிக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இந்த ஓவனை பார்த்தோன்னே, என்னடா இது நம்ம பின்னாடி வந்து ஒளியுதே, இது என்ன அனிமல் அப்படின்னு அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. பட் ஹீ லெட் ஓவன் கடல் க்ளோஸ் டு ஹிம். ஆனால் அந்த டாட்டாய்ஸ் வந்து அந்த ஓவனை அவாய்ட் பண்ணாமல் என்ன பண்ணிச்சு, தன்னோட பக்கத்தில் நல்லா கடல் க்ளோஸ் டு ஹிம்னா நல்லா அரவணைச்சு வச்சுக்கிடுச்சு. Soon the two of them became friends. இந்த மாதிரி இருந்தனால சீக்கிரமே ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஓவன் டிட் நாட் நோ வாட் டு ஈட் அண்ட் ஹவு டு ஈட். அந்த பேபி ஹிப்போ பேர் தான் ஓவன். அந்த ஓவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அதுக்கு எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறதே அதுக்கு தெரியல, ஏன்னா அது சின்ன பேபியாக இருக்கிறனால. பட் ஹீ ஃபாலோட் மிஸி அண்ட் ஸ்டார்டட் காப்பியிங் ஹிம். ஆனால் அந்த டாட்டாய்ஸை வந்து அது ஃபாலோ பண்ணிச்சு, அது என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் காப்பி பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு அது என்ன பண்ணுதோ அதுவும் பண்ணுது. காப்பியிங் ஹிம் ஜஸ்ட் அஸ் ஹீ வுட் ஹாவ் டன் வித் ஹிஸ் மதர்.
எப்படி தன்னோட அம்மாவை பார்த்தோன்னே அது அந்த அம்மா எப்படிலாம் சொல்லி கொடுக்குமோ அதே மாதிரி அதை ஒரு அம்மாவை நினச்சிட்டு அந்த டாட்டாய்ஸ் வந்து என்னென்ன பண்ணுதோ அது எல்லாமே இந்த ஓவனும் ஃபாலோ பண்ணுது. அண்ட் மிஸ்ஸி தாட் ஓவன் டு eat the leaves, grasses and things that he ate. அதே மாதிரி இந்த மிஸி என்ன பண்ணிச்சுன்னா சொல்லி கொடுக்குது, கற்றுக் கொடுக்குது. என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குது இந்த ஓவனுக்கு? லீவ்ஸை சாப்பிட்றதுக்கு, கிராஸஸை சாப்பிட்றதுக்கு அண்ட் அதர் திங்ஸ், மற்ற பொருட்களையும் சாப்பிட்றதுக்கெல்லாம் இது வந்து சொல்லி கொடுக்குது. அது எப்படி சாப்பிடுதோ, டாட்டாய்ஸ் எப்படி சாப்பிடுதோ அதே மாதிரி இதுவும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. The two became good friends and would walk around together, swim together, sleep together and eat together. ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதனால ரெண்டு பேருமே சேர்ந்தே இருக்காங்க, எப்பயுமே சேர்ந்தே நடந்து போகிறாங்க, சேர்ந்தே ஸ்விம் பண்ணுறாங்க, சேர்ந்தே படுத்து தூங்குறாங்க அண்டு சேர்ந்தே சாப்பிட்றாங்க. Soon they learned to tell each other what they wanted to do. இப்படியே பழகிக்கிட்டே இருந்தனால ரெண்டு பேருமே நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்ல வர்றாங்க, என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. This friendship astonished the people in the wildlife park. இப்போ அந்த சாங்சுரிக்கு வருவாங்கள்ல பீப்புள் எல்லாருக்கும் வந்து ஒரே ஆச்சரியம், பயங்கரமாக. அஸ்டானிஷ் அப்படின்னா ஷாக்டு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு டாட்டாய்ஸும் ஒரு ஹிப்போவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா இட் வாஸ் அன்யூஷுவல் ஃபார் அ மேமல் அண்ட் அ ரெப்டைல் டு பாண்ட் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இட் வாஸ் அன்யூஷுவல், வழக்கத்துக்கு மாறாக நடக்கிற ஒன்று. என்ன அப்படின்னா எ மேமல் அண்ட் எ ரெப்டைல். இங்கே மேமல் அப்படிங்கிறது இந்த ஹிப்போபோட்டமாஸ் அப்படிங்கிறது ஒரு மேமல். இந்த டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெப்டைல். எப்படி ஒரு ரெப்டைலுக்கும் ஒரு மேமலுக்கும் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க அப்படிங்கிறது ஒரே ஆச்சரியம். மேமல் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு அனிமல்ஸ் எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் மேமல், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்டைல் அப்படிங்கிறது ஊர்ந்து போகிறது, தரையில் ஊர்ந்து போகும். எதெல்லாம்? ஸ்னேக்கு, டாட்டாய்ஸ், டர்ட்டில், ஸ்னெயில், இது எல்லாமே வந்து நம்ம ரெப்டைல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரும். அப்போ ஒரு ரெப்டைலுக்கும் ஒரு மேமலுக்கும் எப்படி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியம் மக்களுக்கெல்லாம். பட் தட் இஸ் வாட் ஹேப்பன். ஆனால் அது நடந்துருச்சு, அந்த ஆச்சரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவன் லாஸ்ட் ஹிஸ் மதர் அண்ட் அடாப்டட் எ ஜெயண்ட் டாட்டாய்ஸ் அண்ட் லேர்ன் டு சர்வைவ். ஓவன் வந்து என்னது? ஓவன்னா அந்த மேமல், அதாவது ஹிப்போபோட்டமாஸ். அது வந்து தன்னோட அம்மாவை தொலைச்சிருச்சு. அதனால் ஒரு ஜெயண்ட் டாட்டாய்ஸை தன்னோட அம்மாவை தத்தெடுத்துட்டு எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத அது லேர்ன் பண்ணிச்சு. The two of them became quite famous as a lot of news channels wrote and spoke about them. இந்த ரெண்டு பேருமே, அதாவது இந்த டாட்டாய்ஸும் மிஸி அப்படிங்கிற டாட்டாய்ஸும் ஓவன் அப்படிங்கிற ஹிப்போபோட்டமாஸும் கொஞ்ச நாள்லேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா நிறைய எல்லா சேனல்லையும் அந்த ரெண்டு அனிமல்ஸையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரெண்டு அனிமல்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தாங்க. எல்லா நியூஸ் சேனலில், பேப்பரில் எல்லாமே அதை பற்றி தான் எழுதுகிறாங்க, அதை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாருமே. ஈவன் டுடே யூ வில் ஃபைண்ட் எ லாட் ஆஃப் வீடியோஸ் விச் ஷோ யூ த ஸ்டோரி ஆஃப் ஓவன் அண்ட் மிஸி ஆன் த இன்டர்நெட். ஈவன் டுடே, இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த ரெண்டு பேரை பற்றின ஸ்டோரி வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இன்டர்நெட்டில் போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, யூடியூப்லலாம் இந்த ரெண்டு அனிமல்ஸ் வந்து சாங்சுரியில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸி அண்ட் ஓவன் அப்படின்னு போட்டாலே அந்த யூடியூப்பில் வந்து உங்களுக்கு இதுக்குரிய ஸ்டோரி வந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுனா ஒரு நட்புக்கு இலக்கணமாக இந்த ஓவனும் இந்த மிஸி அப்படிங்கிற ரெண்டு அனிமல்ஸ், அது ரெண்டு வாட்டர் அனிமல்ஸ் வந்து வாட்டர் அனிமல்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, இது ஆம்பிபியன்னா என்னது, வாட்டர்லேயும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும். இந்த ரெண்டு அனிமல்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Thank you, students.